என்ன குட்டீஸ், இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி தவளைய பத்தி கதை கேட்க போறோம். அந்த தவளையோட பேரு குட்டன். குட்டனுக்கு ஒரு பெரிய கனவு இருந்துச்சு. என்ன தெரியுமா அந்த கனவு? குட்டன் தினமும் குளத்துல இருக்கிற உயரமான மரத்தை பார்ப்பான். அந்த மரத்தோட உச்சிக்கு ஒரு நாள் ஏறி பார்க்கணும்னு அவனுக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அந்த மரத்துல என்னென்ன இருக்குமோன்னு அவனோட சின்ன மனசுல நிறைய கேள்விகள் ஓடிக்கிட்டே இருக்கும். குட்டன் தன்னோட ஆசையை மத்த தவளைகள் கிட்ட சொன்னான். அதை கேட்டதும் மத்த தவளைங்க எல்லாம் சிரிச்சாங்க. உன்னாலயா அந்த உயரமான மரத்துல ஏற முடியும்? அது ரொம்ப கஷ்டம் சொல்லி கிண்டல் பண்ணினாங்க. மத்தவங்க சிரிச்சது குட்டனுக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. ஆனா அவன் தன்னோட கனவை விட்டு கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான். அவன் தினமும் பயிற்சி பண்ண ஆரம்பிச்சான். முதல்ல சின்ன சின்ன செடிகள்ல ஏறி பார்த்தான். அப்புறம் கொஞ்சம் பெரிய பாறைகள்ல ஏறி இறங்கினான். அவனோட சின்ன கால்கள் கொஞ்சம் கொஞ்சமா மரத்துல ஏறுறதுக்கு பலம் பெற்றுச்சு. ஒரு நாள் குட்டன் அந்த உயரமான மரத்துல ஏறத் தொடங்கினான். அது அவ்வளவு சுலபமா இல்ல. அவனோட சின்ன கைகள் வலிக்க ஆரம்பிச்சுது. ஆனா அவன் தன்னோட கனவை நினைச்சுக்கிட்டே மெதுவா மேல ஏறிக்கிட்டே இருந்தான். கிளைக்கு கிளை தாவி மெதுவா குட்டன் மேல போய்கிட்டே இருந்தான். கீழே இருந்த அவனோட நண்பர்கள் எல்லாம் ஆச்சரியமா அவனை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வழியா குட்டன் அந்த மரத்தோட உச்சிக்கு போய் சேர்ந்துட்டான். அங்கிருந்து கீழே பார்த்தா குளம் ரொம்ப சின்னதா தெரிஞ்சுது. சுத்தி இருக்கிற மரங்களும் வயல்களும் ரொம்ப அழகா இருந்துச்சு. குட்டனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. குட்டன் தன்னோட நண்பர்களை பார்த்து சந்தோஷமா கத்தினான். பாத்தீங்களா, என்னால முடிஞ்சிருச்சு. குட்டீஸ், இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? யாராவது நம்மளை கிண்டல் பண்ணா கூட நம்மளோட கனவை நாம விடாம முயற்சி பண்ணா கண்டிப்பா ஒரு நாள் ஜெயிக்கலாம். இப்போ எல்லாரும் நல்லா தூங்குங்க. பை குட்டீஸ்.